மக்களை தமிழகத்தை மக்களை உரிமைக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடியார் தன்னோட 44வது நாள் சுற்றுப்பயணத்தை சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை தான் மேற்கொள்றாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற எழுச்சி பயணம் எதிர்பார்த்ததை விடவும் அமோகமா மக்கள் கிட்ட வரவேற்பை பெற்று இமாலய வெற்றி பயணமா அமைஞ்சிருக்கு. 3 கட்டங்களா 100 தொகுதிகளுக்கு மேல சுற்றி வந்த எடப்பாடியார் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள், வணிகர்கள், நெசவாளர்கள்னு பல சங்கங்களை சேர்ந்தவங்களை நேரடியா சந்திச்சு அவங்களோட குறைகளையும் கேட்டறிஞ்சாரு. அவங்க குறைகளை கேட்டது மட்டும் இல்லாம மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு அடுத்ததா அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே குறைகள் எல்லாமே நிறைவேற்றுவோம் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு வராரு எடப்பாடியார். எடப்பாடியார் போற இடமெல்லாம் கூடுற கூட்டத்தை பாக்குறப்போ இது தேர்தல் திருவிழாவா மட்டும் இல்லாம எடப்பாடியார் திருவிழாவாவே மாறி இருக்கு. தன்னோட பயணத்துல விரோத திமுக அரசோட அட்டுழியங்களை எடப்பாடியார் பேசிட்டு வராரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமா ஆளா களத்துல இறங்கி ஆடுறாரு புரட்சி தமிழர் எடப்பாடியார். இதனால எல்லா மாவட்டத்திலையும் தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமாயிருக்காங்க. 4ஆம் கட்ட சுற்றுப்பயணமா எடப்பாடியார் மதுரைக்கு வராருன்னு சொன்ன உடனே ஆவணி மாசத்துல சித்திரை திருவிழா ஏற்படுற மாதிரி அங்க ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி திருமங்கலம், திருப்பரங்குன்றம், திருச்சுழி தொகுதி முழுக்க எடப்பாடியாரோட பேச்சாதான் இருக்கு. அதே சூட்டோட மதுரை மேலூர்ல ஆரம்பிச்சு மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு தொகுதியில மதுரை மாநகராட்சி ஊழல், அமைச்சர் மூர்த்தியோட பத்திரப்பதிவு துறையில நடக்கக்கூடிய ஊழல், கமிஷன் பத்தி எல்லாம் பேசினதோட அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தையும் டச் பண்ணி திமுக செஞ்ச சித்து வேலைகள் எல்லாத்தையுமே சொல்லி அடிச்சிருக்காரு எடப்பாடியார். எடப்பாடியார் போற தொகுதி முழுக்க அவரை பார்க்க வர மக்கள் கூட்டம் முளைப்பாரி, வானவேடிக்கை, கலை நிகழ்ச்சிகள்னு களை கட்டுது. மதுரையில மொத்தம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்ல இதுவரைக்கும் 8 தொகுதிகள்ல எடப்பாடியார் மக்களை மீட் பண்ணிட்டாரு. இன்னும் சோழவந்தான், உசிலம்பட்டி தொகுதிகள் தான் மிச்சம் இருக்கு. இதுவரைக்கும் 43 நாள் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்க நம்ம எடப்பாடியார் மக்கள் புரட்சி பயணத்தோட 44வது நாளா சோழவந்தான், உசிலம்பட்டி, தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதியில மக்களை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேச போறாரு. முதல்ல சோழவந்தான் தொகுதியில வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும், 2வதா உசிலம்பட்டி தொகுதியில டீ விளக்கு பக்கத்துலயும் பேச இருக்கிறாரு. அடுத்ததா ரொம்பவே முக்கியமான தொகுதியான புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் போட்டியிட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியில நம்ம புரட்சி தமிழர் பேச போறாரு. அதிமுகவோட அசைக்க முடியாத கோட்டையான ஆண்டிப்பட்டியில எடப்பாடியார் என்ன பேச போறாருன்னு கேட்க பட்டி தொட்டியில இருந்தெல்லாம் படப்படையா மக்கள் கிளம்பி வர போறாங்கன்னு சுற்று வட்டாரத்துல சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே எடப்பாடியாருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து திமுக கூட்டணி கட்சியெல்லாம் மிரண்டு கிடக்குறாங்க. புரட்சி பயணத்துல எடப்பாடியார் பேசுற பேச்சை கேட்டு எதிர்த்து பேச முடியாம ஆளும் கட்சியான திமுக ஆடி போயிருக்கு. இனி வரப்போற நாட்கள்ல தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களை கூட போற கூட்டத்தை பார்த்து என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு தன்னோட எழுச்சி பயணத்தை எல்லா தொகுதிகளையும் போயிட்டு வராரு எடப்பாடியார்.